வணக்கம் மக்களே, வெல்கம் டு சில நேரம் சில சினிமா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா த குட் டைனோசர்ஸ். இதுல ரொம்பவே சாஃப்டா சாதுவான ஒரு டைனோசர் குடும்பம் இருக்கு. அதுல கடைக்குட்டியா பிறந்த பயந்தாங்கோலி டைனோசரோட கதை தான் இது. ஒரு கட்டத்துல இவன் குடும்பத்தை விட்டு தொலைஞ்சு போயிடுவான். திரும்ப வீட்டுக்கு வந்தானா இல்லையாங்கிறத கதைக்குள்ள போய் பார்க்கலாம். ஆரம்ப சீன்ல ஒரு எரிக்கல் பூமியில வந்து விழுந்து அங்க இருக்கிற டைனோசர்லாம் டை ஆயிடுது. சோ பல மில்லியன் வருஷங்களுக்கு பிறகு அப்படின்னு சொல்லி கதையை ஆரம்பிக்கிறாங்க. பிராக்கியோசாரஸ் அப்படிங்கிற கழுத்து நீளமாக்குற இந்த டைனோசர் நிலத்துல உழுது தண்ணி பாய்ச்சி விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கு. மனுஷங்க மாதிரியே இவங்களும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. திரும்பி பார்த்தா இவங்களோட ஒய்ஃப் முட்டையில இருந்து சத்தம் வருது அப்படின்னு கூப்பிடுறாங்க. இவங்களுக்கு மொத்தம் 3 முட்டைகள் இருக்கு. அதுல முட்டையில இருந்து ஒரு பெண்குட்டி எட்டி பார்க்க காலை கீழே வைக்க தெரியாம வைக்க போல விழுந்துருச்சு. ஓட எடுக்கலான்னு பார்த்தா புள்ளைய காணோம். திரும்பி பார்த்தா அம்மா முதல்ல உட்காந்துருக்கு. சேட்டை புடிச்சது. அதுக்கு லிவின்னு பேர் வைக்கிறாங்க. 2வது முட்டையில இருந்து பிறந்த ஆண்குட்டி கட்டை எடுத்து அப்பனே அடிக்கிறான். இவனுக்கு பக்குன்னு பேர் வைக்கிறாங்க. 3வது முட்டை தான் இருக்கிறதுலே பெரிய முட்டை. அது லைட்டா விரிசல் அடைய இந்த பக்கு கட்டை எடுத்து டப்பு டப்புன்னு அடிக்கிறான். முட்டை சைஸுக்கு ஏத்த மாதிரி உள்ளகிற குட்டி சைஸும் இருக்குன்னு நினைச்சு ஆர்வமா எட்டி பார்த்தா தமத்தோன் டைனோசர். இவனுக்கு ஓட விட்டு வெளியே வர்றதுக்கே பயம். உள்ளே சேஃப்டியா தான் இருக்குது, நான் அங்கேயே இருந்துக்கிறேன் அப்படிங்கிறான். இவனுக்கு ஆர்லோன்னு பேர் வைக்கிறாங்க. நம்ம படத்தோட கதாநாயகன் தான் இந்த கடைக்குட்டி ஆர்லோ. இவங்க எல்லாரும் சோளக்கருத்தை தான் விளைச்சிக்கிட்டு இருக்காங்க. லிபிக்கு தண்ணி பாய்ச்சல் வேலையை கொடுத்த பாவத்துக்கு அவன் பக்கம் போட்டு அமர்ந்து விட்டுருச்சு. பக்கு பழி வாங்கிறதுக்காக தண்ணி எடுத்து லிபி மேல தெளிக்கிறான். ஆனா லிபி அங்கிட்டும் இங்கிட்டு ஓடி வயல் ஃபுல்லா தண்ணி பரவிச்சு. வெளியே வந்துட்டு அம்மா நான் தண்ணி பாய்ச்சிட்டேன், பாத்தீங்களா வேலையே செய்யாம ரிவர் ஆயிட்டு போகுது, கேட்டா புத்தி சரிம்பாங்க. இந்த பக்கம் பார்த்தா ஆர்லோக்கு ஒரு பயங்கரமான வேலை கொடுக்குறாங்க. அவங்க வீட்டுல வளர்க்குற பிராணிக்கு இந்த சோளக்கருத்தை டிஃபனா போடணும். ஆமா ஆமா பயம் அங்கெல்லாம் போக முடியாது அப்படின்னு ஆர்லோ சொன்னாலும் இப்படி எத்தனை நாள் தான் பயந்துகிட்டு இருப்ப அப்படின்னு அவங்க அம்மா சொல்லி அனுப்புறாங்க. இவனுமே சந்திரமுகி படத்துல வர வடிவேல் மாதிரி பயந்து பயந்து போய்கிட்டு இருக்கான். அங்க ஒரு குட்டி கோழியை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அந்த கயிறு அத்து விட்டு திரும்பி பார்த்தா கோழி. இந்த கோழி கடாயோட கூச்சல் போட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ளேயே ஐயோ ஆத்தாடி அப்படின்னு தெரிச்சு ஓடிட்டான். இவங்க விளைய வச்ச சோளக்கருதை எல்லாம் குடோன்மா இருக்கிற ஒரு கல்லாலான ரூம்குள்ள தான் வச்சிருப்பாங்க. இந்த சோளக்கருதை யாரோ திருடி திங்கிறாங்கன்ற காரணத்தினாலதான் ஒரு இடத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பான இடத்தை உருவாக்கத்துக்காகவே ஒரு அடையாளத்தை போடணும்னு சொல்லி அம்மா டைனோசர் அப்பா டைனோசர் 2 பேருமே அவங்களோட கால் தடத்தை பதிக்கிறாங்க. குழந்தைங்க எல்லாம் நானும் முன்னுக்கு வர இதுல கால் தடத்தை பதிக்கிறதுக்கு எதையாவது சாதிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதனால பக் வந்து அவங்க அப்பா மாதிரி எல்லா மரத்தையுமே பிச்சு பிச்சு போடுறான். லெபியுமே அங்க இருக்கிற வயல்ல ஏர் உழுதுட்டு இருக்கா. ஆனா ஆர்லோக்கு எந்த திறமையுமே இல்ல. ஆளாளுக்கு குறிய வச்சுட்டாங்க. நாம தான் இன்னும் பேலன்ஸ் சொல்லிட்டு ஆர்லோக்கு செம்ம காண்டு விறுவிறுன்னு போய் அந்த கோழி பண்ணையோட கேட்ட உதச்சிட்டான். ஏய் சிக்கன்ஸ், ஆளாளுக்கு ஒரு சோளக்கருத்தரை வாயில கவிக்கோங்க அப்படின்னு சொல்லி திரும்புறான். அங்க பக்கு நாக்க தள்ளி போட்டு படுத்திருக்கான். டேய் பக்கு என்னடா வாய் பொழந்திருக்கு அப்படின்னு கேட்டா இந்த கோழி எல்லாம் டாக் டீம் போட்டு அடிச்சு படுக்க போட்டுச்சு. எப்படி நான் செத்துருவேன், எனக்கு அம்மாவை பிடிக்கும், இது அவங்க கிட்ட சொல்லிடு. லிபி எவ்வளவுதான் டார்ச்சர் பண்ணாலும் அவன் என் அக்கா, அவள் தான் உசுர் போயிடுச்சு. இதை பார்த்து ஆர்லோக்கு ஐயோ அண்ணா விட்டு போயிட்டேனா அப்படின்னு கதறிட்டு இருக்கான். திடீர்னு சைட்ல இருந்து ஒரு கோழி இவன் அடிக்குது. என்னடான்னு பார்த்தா அது பக்கோட வாலு பிராங்க் பண்ணிருக்கு பைபிள்ல. என்னடா நக்கலா பாசத்துல வந்தா இப்படி பண்றிய, நீ ஒரு பயந்தாங்கோழி, அவனை பிடிச்சி தள்ளி விடுறான். பின்னாடி இருந்து பார்த்த அவங்க அப்பா இந்த மாதிரிலாம் நீ பேசக்கூடாது அப்படின்னு பக்க திட்டுறாரு. ஆர்லோ எனக்குன்னு ஒரு அடையாளத்தை கண்டுபிடிச்சு நான் அந்த செவுத்துல ஓட்டு போடுவேங்கிறான். இதை கேட்டு இவங்க அம்மா உனக்கும் கிடைக்கும் ஆனா கொஞ்சம் நாள் எடுக்குன்றாங்க. என்ன யோசான்னு தெரியல, எனக்கு அப்படிப்பட்ட அடையாளமே தேவையில்லைங்கிறான். தைரியங்கிறது டக்குன்னு ஏறி இறங்குது. நைட் ஆனதும் எங்க அப்பா தனியா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க ரொம்பவே இருட்டா இருக்கு. அந்த இடத்துக்கு நீ முன்னாடி போ அப்படின்னு ஆர்லோ கிட்ட சொல்ல எனக்கு பயமா இருக்கு, நான் போகணுமா அப்படின்னு கேட்கிறான். கொஞ்சம் முன்னாடி போய் பாருன்னு சொல்றாரு. அங்க போனது ஒரு சின்ன பூச்சி ஆர்லோட மூக்கு மேல உட்காருது. இவன் அதை பார்த்தே பயப்படுறான். அவங்க அப்பா அதை ஊதி விட அது ஒரு மின்மினி பூச்சி. பயத்தை கடந்து வந்தாதான் நம்மளால அதிசயத்தை பார்க்க முடியுங்கிறாரு. அன்னைக்கு நைட் 2 பேருமே ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் பார்த்தோம்னா இவங்க ஸ்டோர் பண்ணிருக்க சோளக்கதை யாரோ திருடி இருக்காங்க. அந்த குள்ளறையை கண்டுபிடிக்கிறதுக்காகவே இவங்க அப்பா ஒரு ட்ராப் செட் பண்றாரு. அந்த ட்ராப்பை பத்தி அவன் பையனுக்குமே சொல்லி தராப்ல. கரெக்டா அந்த பொருளை வந்து அந்த எலி சிக்கினதுமே மாட்டி எடுத்து மண்டையிலே போட்டுறணும். வச்ச பொருளை ஒரு ஜந்து வந்து சிக்கிருச்சு. என்னடான்னு பக்கத்துல போய் பார்த்தா பல நாள் குளிக்காத ஒரு பச்சை குழந்தை தான் பறந்துகிட்டு இருக்கு. ஹார்லோ அந்த குழந்தைய பார்த்து பயப்படுறான். எப்படி தைரியத்தை வரவழைச்சு அவன் பக்கத்துல போய் கட்டை எடுத்து மண்டையில போட்டலான்னு பார்க்க இவனுக்கும் மனசு கேட்க மாட்டேங்குது. அந்த கயிறை தள்ளி விட்டு குடுகுடுன்னு ஓடி வந்துட்டான். அந்த காட்டுவாசி குழந்தைக்குமே என்ன நம்ம ரிலீஸ் பண்ணிட்டான் அப்படின்னு பக்கத்துல வர இவன் ஏதோ கற்பாமூச்சியை பார்த்த மாதிரி அந்த பயக்கிறான். ஆர்லோ கச்சா முச்சான் கத்துறத பார்த்து அந்த குழந்தை ஓடி போயிருச்சு. இவங்க அப்பவுமே எதுக்குடா தப்பிக்க விட்டேன்னு கேட்டா அதை பார்த்தா பாவமாவும் இருக்கு, ஒன் சைட் பயமாவும் இருக்குது, அவன் தப்பிக்க விட்டேன் அப்படின்றான். லூசு பாயில கூட ஓட நான் கூட்டு போயிருக்காரு. நாம இந்த இடத்த விட்டு வெளியே போறோமா அப்படின்னு கேட்க வரியா இல்லையா அப்படின்னு கூட்டு போறாப்ல. இவங்க போட்டு வெளியே தண்ணி கிளம்புறாங்க. அந்த டைம் மழை வேற பெய்யுது. நாம எப்படி திரும்ப வீட்டுக்கு வர போறோம் அப்படின்னு நான் கேட்க இந்த நதி தான் நம்ம வீட்டுக்கு போறதுக்கான வழி, இதோடய நடந்து போனா போயிடலாம் அப்படின்றாரு. ஆனா அவங்க போற பாதையுமே ரொம்ப வழுக்கும்படியா இருக்கிறதால ஆர்லோவால நடக்க முடியல. அந்த நேரத்துல இடி மழை புயல் எல்லாமே ஒண்ணு சேர்ந்து அடிக்குது. இவங்க அப்பா சீக்கிரமா அவனை பிடிச்சாக்கணும் அப்படின்னு சொல்லி வேகமா ஓடிட்டு இருக்காரு. ஆனா இவனால முடியல. ஒரு கட்டத்துல கீழே விழுந்துடுறான். உனக்கு பயம் வரக்கூடாதுன்னு தான் இந்த மாதிரி பண்ண, என்ன மன்னிச்சிரு, சரிவா புயல் வரதுக்குள்ள வீட்டுக்கு போலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு. இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அங்க இருந்து வெள்ளம் படர்ந்து வருது. சரி பையனையாவது காப்பாத்துவோன்னு சொல்லி இங்க இருந்து ஆர்லோ
ஆர்லோவை தூக்கி போட்டுறாரு. ஆனா அந்த வெள்ளத்துல அவர் மாட்டிடுறாரு. அவங்க அப்பா இறந்து போயிடுறாரு. இதனால அவங்க அம்மாவால தனியா அறுவடை பண்ண முடியல. வேற பனிக்காலத்துக்குள்ள இதை அறுவடை பண்ணலைன்னா நம்ம யாருக்கும் சாப்பாடு கிடைக்காதுன்னு சொல்றாங்க. அப்படி ஒரு நாள் ஆர்லோ வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கிடங்குல ஒரு சத்தம் கேக்குது. என்னன்னா எட்டி பார்த்தா தப்பிச்சு போன அந்த பரட்டத்துல தான் எல்லா சோள கறியும் சாப்பிட்டுட்டு இருக்கான். பிளடி ராஸ்கல், ஒன்னாலதான் என் நைனா என் கூட இல்ல, உன்னை பிரிச்சு மயம் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவனை விரட்டிக்கிட்டு இருக்கான். மும்மருமா துரத்திக்கிட்டு இருக்க ஆர்லோக்கு காலு ஸ்லிப் ஆகி 2 பேருமே ஆத்துல விழுந்துறானுங்க. அலை வந்து அடிச்சுட்டு போயிடுது. ஒரு பெரிய கல் அடிபட்டு ஆர்லோ அங்கேயே மயங்கிடுறான். எந்திரிச்சு பார்த்தா கண்ணில் முட்டை முட்டையா தெரியுது. வழி மாதிரி வேற இடத்துக்கு வந்திருக்கான். அவனோட கை கால்லாம் செம்ம அடி. இருந்தாலும் அந்த உடஞ்ச காலை வச்சு மலை மேல ஏற ட்ரை பண்றான், முடியல. கல்லு சைக்கு கீழே விழுந்துடுறான். அப்போ திடீர்னு ஒரு சத்தம் கேட்க என்னடான்னு மேல பார்த்தா அந்த பரட்டத்துல போஸ்ட் கொடுத்து நின்றுக்குது. உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டு ஏற தெரியாம ஏறி கழுத்தை வச்சு லாக் பண்ணிடுறான். அந்த குழந்தை மூஞ்சிலே மண்ணை வாரி போட்டு கிளம்பிடுச்சு. மேல வந்து பார்த்தா தான் தெரியுது ஆர்லோ எவ்வளவு தூரம் தொலைஞ்சு போயிருக்கான்னு. ஏன்னா பண்றதுன்னு மண்டைய பேசைய அப்பதான் அப்பா சொன்ன ஞாபகம் வருது. இந்த நதியோட பாதையிலேயே போனோம்னா நாமளும் வீட்டுக்கு போயிடலான்னு சொன்னாரு. இவனுமே அந்த நதி பாதையிலே போயிட்டு இருந்தான். போற வழியிலே ஒரு பொருளை மிதிச்சிட்டான். சரி என்னடான்னு எடுத்து நக்கி பார்த்தா அது ஒரு பணம். நல்லா இருக்கே அப்படின்னு சுத்தி முத்தி பாக்குற ஒரு மரம் இருக்கு. ஆனா அந்த கிளை வந்து இவனுக்கு எட்டவே இல்லை. ஐயோ அவமானமா இருக்கே அப்படின்னு ஒரு எக்குனா அவன் கால் வச்சு இந்த பாறை சறுக்கி விட்டுச்சு. இவன் கீழே வந்து இவன் மேல பாறை இருக்கு. இப்ப பழனிக்கே பால் காவடி எடுத்தாலும் 1 இன்ச்சு நவுர்ல. நைட்டு ஃபுல்லா அங்கேயே படுத்துறான். காலையில எழுந்திரிச்சு பார்த்தா அவன் காலைக்கு கீழே யாரோ பள்ளம் தோண்டி வச்சிருக்காங்க. அதுல இருக்கிற ஃபுட் பிரிண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா அந்த குட்டி பீசஸ் மாதிரி தான் இருக்குது. அங்க இருந்து வேற ஒரு இடத்துக்கு வந்துட்டு இருக்கும் போது வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது. மலைத்தூரல் ஆரம்பிக்குது. நனையக்கூடாதுக்காக ஒரு கூடாரத்தை கட்டி உள்ள ஒய்யாரமா உட்காந்துக்கலாம் நினைச்சான். அதுக்கு இவன் தேர்ந்தெடுத்த பொருட்கள் 3 இத்தாம்பரிய கிளைக்குச்சி. அந்த 3 கூட ஒழுங்கா நிக்க வைக்க வரல. ஒன்னு நின்று இன்னொன்னு விழுகுது. இவ்வளவு பெரிய உடம்பு 4 இலையில நனையாம இருக்குமா? இதை பார்த்து நமக்கே சிரி போறோம். அங்க இருக்கிற ஒரு எலி வந்து பள்ளக்காட்டாமை சிரிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஹார்லோ என்ன பார்த்தா சிரிக்கிற அப்படின்னு ஒழுங்கு காட்ட இவ்வளவு நேரம் அந்த இலை தேக்கி வச்சிருந்த தண்ணி பொத்த கால் உந்துருச்சு. இதை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த எலி உள்ள போய் 2 ஆளை கூட்டு வந்திருக்கு. இப்ப 3 பேர் சேர்ந்து சிரிக்கிறாங்க. காலையில எந்திரிச்சு பார்த்தா அந்த பரட்டை குட்டி ஒரு பச்சோந்தியை பிடிச்சி இவன் பக்கத்துல போட்டுருக்கு. ஆர்லோ சுத்த செய்வான். அதனால அதை கண்டுக்கல. 2வது பொருளா ஒரு பொன்வண்டை பிடிச்சி அவன் முன்னாடி வைக்குது. சாப்பிடு அப்படின்னு. புரிஞ்சுக்கடா ஐயம் சைவம். ஒருவேளை உனக்கு சாப்பிட தெரியல அப்படின்ட்டு அந்த வண்டோட தலையை பிச்சு இப்படித்தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லாம சொல்றான். ஆர்லோ கொடுத்த ரியாக்ஷன்ல இது பிடிக்கான்னு தெரிஞ்சு போச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு குட்டி குட்டி பழங்கள் எடுத்து முன்னாடி போட ஐயா நம்ம ஊர் பையன் பாசத்துக்கு அளவே இல்லாம போச்சு அப்படின்னு 2 எடுத்து சாப்பிட இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி மொத்தத்தையும் முடிச்சிட்டான் ஆர்லோ. என்ன இது நல்லா இருக்கே, இன்னும் 2 பிளேட் கிடைக்குமா அப்படின்னு கேட்கறான். இதை பறிச்சு எடுத்து கூட்டிட்டு போறான் அந்த பரட்டை குட்டி. அது வந்து ஒரு மலை மேல உச்சியில கிடக்குது. சின்னதா போலீஸ் ஆகிறனால அவனால போக முடியுது. இவ்வளவு பெரிய உடம்பு வச்சுட்டு அப்படி போக முடியும்? அவனும் கஷ்டப்பட்டு தக்கான்னு போனான். திடீர்னு ரோடு பிளாக் ஆன மாதிரி பாதையை காணாம். என்ன பண்ண போறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த குட்டி இவனை பிடிச்சி தள்ளி விட்டான். ஆர்லோ அப்படியே அடுத்த எண்ட்ல பச்சைக்குன்னு வாய வச்சுட்டான். பாதை கிளியர் ஆயிடுச்சு. அந்த பழத்தை பார்த்தாச்சு சரி பறிக்கலான்னு போக அந்த குட்டி வேணாம்னு சொல்லி தள்ளி விட்டுட்டு இருக்குது. இவ்வளவு தூரம் வந்ததே இருக்குதான். இப்ப வந்து லெக்க பேக் பேக்ல வைக்கிற அந்த கொடியில இருக்கிற பழத்தை கடிக்க வாய் எடுக்க பட்டுன்னு வந்தது ஒரு பாம்பு. கோழியை பார்த்தே திருச்சு ஓடுறவன் பாம்பை பார்த்தே நான் பாய வாசிவான். அலறிட்டு கீழே விழுந்துட்டான். நல்ல வேலை ஒன்றும் ஆகல. இது பாம்பு மாதிரி இருக்கு, ஆனா பாம்பு இல்ல. 2 கைகாலெல்லாம் முளைச்சிருக்குது. திரும்பவும் ஆர்லோவை கடிக்க வர அந்த இடத்துல நம்ம பரட்டை குட்டி காப்பாற்ற வந்துடுறான். அடிக்கிறானா இல்லையோ கழுத்திலே கடிக்கிறான். டார்சானுக்கு தத்துப்புலையா இருப்பான் போல போட்டு புரட்டி எடுத்துட்டான். அது துண்டக்கானா துணியா காணான்னு பிச்சுட்டு ஓடிடுச்சு. எப்படியோ தப்பிச்சுட்ட அப்படின்னு ஒரு பேஸ் வாய்ஸ்ல ஒரு குரல் கேக்குது. ஸ்டிராகோசரஸ் அப்படிங்கிற மூஞ்சி ஃபுல்லா கொம்பு இருக்கிற ஒரு மிருகம் இருக்கு. அதுதான் பேசிக்கிட்டு இருக்கு. ஆளு பார்க்க தான் படுபயங்கரமா இருக்கான். ஆனா சரியான பயந்தாங்கோலி. இது அதை பாதுகாக்கிறதுக்காக தான் கொம்புல எல்லாத்தையுமே கூடு கட்டி வாழ வச்சிருக்கு. காண்டா மிருகத்தோட மூதாதையர்மா இருக்கிற இந்த மிருகம் எனக்கு அந்த குட்டியை கொடுத்துட்டு என்னை பாதுகாக்கிறது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்குன்னு கேட்கும்போது அவன் தான் உன்னை காப்பாத்தினான், அவன் என்னையும் காப்பாத்துவாங்கிற நம்பிக்கை இருக்குது. எது இந்த குட்டி குழந்தை? சரி அவனோட பேர் என்ன அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியாது அப்படின்னு ஆர்லோ சொல்றான். நான் அவன் பேரை கண்டுபிடிச்சு நானே வச்சுக்கிறேங்கிறான். ஹேய் பண்ணி பண்டா பூனை மணி மாட்டு ரவி சாரப்பாம்பு அப்படின்னு எந்த பேர் சொன்னாலுமே பயமசியல. ஹார்லோக்கு ஒரு பயம். ஏதோ ஒரு பேர் சொல்ல கூட்டிட்டு போயிட்டு என்ன பண்றது அப்படின்னு அவனும் பேர் சொல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டான். எக்கச்சக்க பேர் சொல்றான். ஆனா எதுவுமே சிக்கல. ஆனா எதிர்த்து ஸ்பாட்டுன்னு கூப்பிடும்போது திரும்பி பாக்குறான். ரைட்டு இனிமே இவன் பேர் ஸ்பாட்டு அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். நாமளும் அப்படியே எடுத்துப்போம். சரி அவனை நீயே வச்சுக்கோ அப்படின்னு ஸ்டிராகோசரஸ் சொன்னாலுமே அவன் கும்பலுக்கு ஒரு குட்டி பறவை ஆனா முட்டாள் மிருகமே அந்த குட்டி மட்டும் இல்லைன்னா நீ வரவே போற கிட்ட அடி வாங்கி சாகணும் அப்படின்னு சொல்லி ஸ்பாட்டை பிடிக்கிறதுக்காக துரத்திக்கிட்டு இருக்கு. எப்படியோ இவங்க 2 பேரும் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துட்டாங்க. அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போகையில பழங்களை பாக்குறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பழத்தை சாப்பிட்டதால இந்த பழமும் நல்லதுதான் நினைச்சு வாயில போட்டானுங்க. பார்த்தாக்கா அது போதை பழம். போதை பழத்தை சாப்பிட்டு 2 பேரும் கிசால மஜாவா சுத்திட்டு இருக்காங்க. அப்படியே ராத்திரி நேரம் வருது. போற இடத்துல மின்மினி பூச்சிகளா இருக்கு. அதோட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருக்காங்க. அதனால ஆர்லோவுக்கு அவங்க அப்பா ஞாபகம் வந்துருது. 4 குச்சியை வச்சு அதை சுத்தி வட்டம் போட்டு இதுதான் என்னோட ஃபேமிலி அப்படின்னு சொல்றான். உனக்கு ஏதாவது ஃபேமிலி இருக்கா அப்படின்னு ஸ்பாட் கிட்ட கேட்கும்போது அவனுமே ஒரு 3 குச்சி எடுத்து அதுல வட்டம் போட்டு காட்டுறான். அதுல 2 குச்சியை தள்ளி விட்டு மண்ணை போட்டு மூடிடுறான். இதன் மூலமா அவங்க அம்மா அப்பா இவன் கூட இல்லைங்கிற விஷயத்த சொல்றான். 2 பேரும் தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில ஒரு பயங்கரமான புயல் அடிக்குது.
ரொம்பவே கஷ்டப்பட்டு முன்னேறி போய்கிட்டு இருந்தாங்க. அப்ப தூரத்துல ஒரு மின்னல் அடிக்குது. அதை பார்த்த ஆர்லோவுக்கு அவங்க அப்பா இறந்து போன அந்த நிகழ்வு ஞாபகம் வருது. ரொம்பவே பயந்துடுறான், என்ன பண்றதுன்னே தெரியல. அதனால வந்த வழியிலே திரும்ப போயிட்டு ஒரு மரத்துக்கு கீழே ஒளிஞ்சுக்கிறான். அடுத்த நாள் காலையில எல்லாம் புயல் அடிச்சு ஓஞ்சிருது. நம்ம ஆர்லோவை தெரிய அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறான். 2 பேரும் சேர்ந்து பயணம் பண்றாங்க. புயல் அடிச்சதால அந்த இடமே கொலாப்ஸ் ஆயிடுது. அங்க பறந்து போற ஒரு பார்க்கிற டைனோசர் கிட்ட, மவுண்டைன் பக்கத்துல என்னோட வீடு இருக்கு, அங்க எப்படி போகணும்னு தெரியல, எனக்கு நீ உதவி பண்றீங்களா அப்படின்னு கேட்க, நான் அப்படி கேட்டேன், நாமெல்லாம் ஒரே ஏனோ நான் கூட்டினு போறேன் உடனே அப்படின்னு அந்த மிருகம் சொல்லுது. ஆனா புயல் அடிச்சதால எங்களுக்கு சாப்பாடு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது, பட்னியா தான் இருக்கும், அதுக்கு நீ ஹெல்ப் பண்றியா அப்படின்னு அந்த பறக்கிற டைனோசர் கேக்குது. இப்படியே 2 பேரும் ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட்டுக்கு வராங்க. ஒரு ஓனாய் குட்டி ஒரு பொந்தி கீழே மாட்டிக்கிட்டு இருக்கு, அதை எடுக்க உதவி பண்றியா அப்படின்னு நம்ம ஆர்லோ கிட்ட கேட்கணும். அவனுமே அந்த மரத்தை உடைச்சு அந்த ஓனாயை காப்பாத்திடுறான். இது பார்க்க ரொம்ப அழகா இருக்குல்ல அப்படின்னு டைனோசர் பேசிக்கிட்டு இருக்கும் போதே பள்ளி முட்டாய் மாதிரி லொடுக்குன்னு வாயில போட்டுச்சு. ஓய்யோயோ, இவங்க கிட்ட ஸ்பாட்டு சிக்கனா மதிய லஞ்சுக்கு சாப்பிட்டியா போட்டுருவாங்க, எப்படியாவது இங்கே தப்பிச்சு போயிடலாம்னு யோசிக்கிறான். அவங்களே பசி பட்டினியில் இருக்கிறனால கிடைச்ச ஒரு ஓனாயை 3 பேர் ஷேர் பண்ணிக்கிறாங்க. அந்த கூட்டத்தோட தலைவன் அவங்கள அடிச்சு பிடிங்கி சாப்பிட்டுறான். இந்த கேப்பை பயன்படுத்தி அங்கேருந்து எஸ்ஆ இல்லான்னு கிளம்ப, எங்க போற ராசா, நான் உன்னை கூட்டின்னு போறேன், என் கூடயே வந்துடு அப்படிங்குது. இல்ல எனக்கு திடீர்னு ஞானோதயம் பிறந்து ஞாபகம் வந்துடுச்சு, நானே போய்க்கிறேன் அப்படின்னு ஆர்லோ சொல்றான். இவன் ஜகா வாங்குறத பார்த்த அந்த டைனோசர் இந்த பைபிள் நம்ம கிட்ட இருந்து ஏதோ ஒன்று மறையுது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டான். திடீர்னு ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த ஸ்பாட்டை பார்த்துடுறான். 2 பேருமே அவங்க கிட்ட இருந்து தெரிச்சு ஓடுறானுங்க. தூரத்துல ஆர்லோ இனத்தை சேர்ந்த மாதிரியோ டைனோசர் இருக்குது, என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி அந்த டைனோசரை நோக்கி ஓடிட்டு இருக்கான். பக்கத்துல போனாதான் தெரியுது அது டிரானோசரஸ். பூனைவாலை விட்டு புலிவாலை பிடிச்ச கதையாச்சுன்னு சொல்லி பயந்து ரிட்டன் ஓடிட்டு இருக்கான். அவ்வளோதான் ஆர்லோ கதை காலி நச்சா. இவங்களை தோத்திட்டு வந்த பறவை மாதிரி இருக்க அந்த டைனோசர்கள் தான் அச்சு தோச்சு ஓட விட்டுருக்குங்க. போச்சு, அடுத்த மீல்ஸ் நாம தான் அப்படின்னு பயந்து படுத்துக்கிட்டு இருக்கான். அந்த டைனோசர் 2 பக்கத்துல வந்து, என்னப்பா பயந்துட்டியா அப்படின்னு நார்மலா பேசிட்டு இருக்கு. ஸோ இந்த 2 டைனோசரால பிரச்சனை வராதுன்னு புரிஞ்சுக்கலாம். இந்த 2 டைனோசருமே அண்ணன் தங்கச்சிங்க. அண்ணங்கிற தங்கச்சியை போட்டு அந்த ஓட்டு ஓட்டுறான். அந்த சமயத்துல இவங்க 2 பேரோட அப்பா என்ட்ரி கொடுக்குறாப்புல. பார்க்கவே படு பயங்கரமா பெருசா இருக்காரு. இவங்க 2 பேரை பார்த்தே பயந்துகிட்டு இருந்தான். அந்த ஆளை பார்த்ததும் திணற ஆரம்பிச்சிட்டா. நீ யாரு, எங்க இருந்து வர அப்படின்னு கேட்டா, நான் ஒரு தொலைஞ்சு போன பையன், என் வீடு தொலைச்சிட்டு வந்து நிக்கிறேன், என் வீடு ஒரு ஆத்து பக்கத்துல தான் இருக்கு, உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்கறான். இந்த இடத்துல நிறைய ஆறுகள் இருக்கு, கண்டுபிடிக்கிறது கஷ்டம். தங்கச்சிக்காரி தான் போற வழியில யார்கிட்டயாவது கேட்டு விட்டுடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை இவ வேறையா? மனுஷன் கடுப்புலயே போயிட்டு இருக்காரு. நீ ஒண்ணு தப்பா நினைச்சுக்காத, எங்க அப்பா வளர்த்த மாடுகளை எங்க அண்ணங்கார ஓட விட்டான், அதான் இவ்வளவு காண்டு, அதை நாங்க கண்டுபிடிச்சு தரோம்னு ஆர்லோ சொல்றான். ஸ்பாட்டுக்கு மோப்ப சக்தி அதிகமா இருக்கும், அவங்க கிட்ட கொடுங்க, அவன் நம்மள வழி நடத்துவான் அப்படிங்கிறான். இவனும் மோந்து பார்த்துட்டு ஒரு இடத்துக்கு குடு குடு ஓடிட்டு இருக்கான். கட்சியில பார்த்தா மாடு கிடைக்கல, ஒரு பூச்சியை சாப்பிட்டதான் இவ்வளவு தூரம் கூட்டம் வந்திருக்கான். என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிற, வர்ற கோவத்துக்கு உன சாப்பிட போறான். இந்த மாதிரிலாம் பேசினா எப்படி? ஆர்லோவுக்கு அள்ளு விட்டுருச்சு. அந்த இடத்துல மாடுகளோட கால் தடத்தை பாக்குறாங்க. அதோட அந்த இடத்துல ரெஸ்ட்லெஸ் சொல்லக்கூடிய ஒரு விதமான டைனோசரோட இறகுமே அங்க இருக்கு. கொஞ்ச தூரம் கடந்ததும் மாடுகளை பாத்துடுறாங்க. ஆனா அந்த ரெஸ்ட்லெஸ் இந்த இடத்துல இல்ல, அதுங்க எல்லாம் பதுங்கி இருக்கும் அப்படின்னு அந்த அப்பா டைனோசர் சொல்லுது. அது எப்படி கண்டுபிடிக்குதுன்னு ஆர்லோ கேட்க, அங்க ஒரு பாறை தெரியுது பாத்தியா, அது மேல போய் கத்துனா என்ன நடக்கும், உன்னை சாப்பிட போறோம், அப்ப புடிச்சிடலாம். நல்ல கதையாகுதே, நான் எதுக்கு போனோம், சொல்றத செய் அப்படின்னு ஆர்லோ உள்ள தள்ளி விட்டாரு. இவனும் பதுங்கி அந்த கல்லு மேல ஏறிட்டான். கத்தலான்னு வாயெடுக்க காத்து தான் வருது. நம்ம ஸ்பாட்டு காலை புடிச்சு கட்டி வச்சிடறான், வலையில கத்துறான். சோ இந்த நேரத்துல அங்க ரெஸ்ட்லெஸ் சொல்லக்கூடிய டைனோசர் எல்லாம் இவனை சாப்பிடறதுக்காக அந்த இடத்துக்கு வந்துருது. கரெக்டான சமயத்துல அந்த இடத்துக்கு டைனோசர் எல்லாம் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல அந்த பெரிய டைனோசரை 2 பேர் சேர்ந்து கவுத்தி போட்டானுங்க. அந்த நேரத்துல ஆர்லோக்கு எங்க இருந்து தைரியம் வந்துச்சுன்னே தெரியல. ஒருத்தனுக்கு மண்டையை வச்சு முட்டிட்டு இன்னொருத்தனை வாழை வச்சு சொல்லிட்டு அடிக்கிறான். ரெஸ்ட்லெஸ் எல்லாத்தையுமே அடிச்சு துரத்தி விட்டு இவங்க எல்லாரும் பயங்கரமான ரோர் பண்றாங்க. கூட்டத்துல கேட்கும் போது ஆர்லோவோட கர்ஜனை மட்டும் வித்தியாசமா இருக்கு. மாடுங்க எல்லாத்தையும் அங்க இருந்து ஓடிட்டு வந்துடுறாங்க. நைட் ஆனதும் ஒரு ஃபயர் கேம்ப் போட்டு அந்த டைனோசர்ஸ் எல்லாமே குத்து வச்சு உட்காந்துருக்கு. நம்ம ஸ்பாட்டு குட்டிய அங்க இருக்கிற எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. நான் இவனை வச்சுக்கிறேன், அதுக்கு பலந்த பூச்சியை வச்சுக்கோன்னு அந்த அண்ணங்காரன் சொல்றான். அதுக்கு என்னாலலாம் ஸ்பாட்டை விட்டு கொடுக்க முடியாதுன்னு ஆர்லோ சொல்றான். அப்போ அவங்களோட காயத்தை பத்தி வலியை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அண்ணன் டைனோசருக்கு அவனோட காலை மரத்து போற அளவுக்கு வலி இருந்துச்சான். தங்கச்சி டைனோசருக்கு ஒரு கட்டத்துல அவங்க வாழ அவங்களே சாப்பிடுற மாதிரி நிலைமை வந்துச்சான். ஆனா அப்பா டைனோசருக்கு மட்டும் ஒரு வித்தியாசமான நிகழ்வு இருக்கு. ரொம்பவே கொடுமையான வெயக்கால இருக்கும்போது 5-6 நாள் தண்ணி குடிக்காம இருந்திருக்கேன். அப்போ ஒரு குளம் என் கண்ணுக்கு தென்பட அங்க போய் தண்ணி குடிச்சிட்டு இருந்தேன். அந்த நேரத்துல ஒரு முதலை என்னோட ஒரு பக்க முகத்தை கடிச்சிருச்சு. அதை தொடர்ந்து எக்கச்சக்க முதலைகள் எனக்கு கடிக்க வருது. அன்னைக்கு நான் சாகக்கூடாதுன்னு முடிவெடுத்தேன். அதனால ஒரு முதலையை கடிச்சு துப்பி எரிஞ்சிட்டேன். இன்னொரு முதலைய வாழை பிடிச்சு தூக்கி போட்டேன். கடைசியா இருந்த முதலைய தண்ணிக்குள்ளேயே முக்கி சாவடிச்சேன். இதை
கேட்டுக்கிட்டு இருந்த அந்த 2 பசங்களும், அப்பா இந்த கதையை நீங்க எத்தனை தடவை சொன்னாலும் எங்களுக்கு கூஸ்பம்ஸ் ஆகுதுங்கிறாங்க. என்னோட அப்பாவும் உங்க 3 பேர் மாதிரி தான், ரொம்பவே தைரியமா இருப்பாரு, எதுக்கும் பயப்பட மாட்டாருன்னு ஆர்லோ சொல்றான். அதுக்கு பெரிய டைனோசர், நான் பயப்படலன்னு யாரு சொன்னா, நீங்க தான் அந்த 3 முதலே சாவடிச்சீங்களேன்னு ஆர்லோ கேட்க, அந்த முதல்ல கடிக்க வரும்போது எனக்கு பயமா தான் இருந்துச்சு, ஆனா அந்த பயம் தான் இன்னைக்கு என்ன உயிரோட வச்சிருக்குன்னு சொல்றாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பயம் இருக்கும், அது நாம யாருன்னு நமக்கு தெரியற வரைக்கும் தான். அடுத்த நாள் காலையில இவங்க எல்லாரும் மாடை ஓட்டிட்டு போறாங்க. ஆனா சில மாடுகள் வழி தவறி வேற ஒரு பாதைக்கு போய்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல சின்ன கோழியை பார்த்து பயப்படுற ஆர்லோ அவனை விட பெரிய சைஸ்ல இருக்கிற மாடை தள்ளி விட்டுட்டு இருக்கான். ஆர்லோவோட வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு மலை இவன் கண்ணுக்கு தென்படுது. அவ்வளவுதான், வீட்டு பக்கத்துல நெருங்கியாச்சுன்னு சந்தோஷப்படுறான். அதனால அங்க இருக்கிற டைனோசருக்கு எல்லாம் பாய் சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பிரிஞ்சு வந்துடுறானுங்க. வர வழியில ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் மாதிரி ஒரே குஷி. அதுல ஒரு சீன்ல பறவை எல்லாம் ஒரு வயல்ல இருக்கும். இவங்க 2 பேரும் அந்த வயலுக்கு நடுவுல ஓடுவானுங்க. ஓடும் போது அந்த பறவை எல்லாம் பறக்கும் பாருங்க, அனிமேஷன் பீக்ல இருக்கும். சந்தோஷத்துல ஆர்லோ கத்த, எதிர்மலையில இருந்து இன்னொருத்தன் கத்திக்கிட்டு இருக்கான். ஒரு மனுஷன் மாதிரி தெரியுது. அதை பார்த்ததும் ஸ்பாட்டுக்கு நம்மள மாதிரி இருக்கானே அப்படின்னு தோணுது. ஆனா ஆர்லோ அதை டைவர்ட் பண்ணிட்டு இவனை கூட்டிட்டு வந்துடுறான். கொஞ்ச தூரம் நடந்து போறானுங்க. மேகம் கருமுட்டி மறுபடியும் மழை பெய்ய ஆரம்பிக்குது. வானத்துல இருந்து பறக்கிற டைனோசர்ஸ் எல்லாம் வந்து ஆர்லோ கிட்ட சண்டை போட்டு ஸ்பாட்டை தூக்கிட்டு போயிடறானுங்க. இவனையுமே மலையில தள்ளி விட்டாங்க. அவங்க கீழே விழுந்து ஒரு கொடியில சிக்கிட்டான். ஆர்லோ கண்ணு முன்னாடியே அவன் நண்பனை தூக்கிட்டு போறாங்க. ஆனா இவனால ஒண்ணுமே பண்ண முடியல. ஒரு கல்லிவ மண்டை மேல பட்டு மயங்கிடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு கண் விழிச்சு பார்த்தா ஹார்லோவோட அப்பா அங்க வந்துடுறாரு. இவன் மாட்டிக்கிட்டு இந்த இடத்துல இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வந்துடுறாரு. போற வழியிலலாம் நான் பண்ண சாகசங்கள் என்ன தெரியுமா அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்கான். ஆனா அவர் எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ணல. அவர் நடந்து போகும்போது தரைய பார்க்கறான், கால் தடம் பதியவே இல்லை. அப்போ வந்தது ஹார்லோவோட அப்பாவே இல்ல, இது வெறும் இமேஜினேஷன் தான். நீங்க இறந்து போனதுக்கு காரணம் ஸ்பாட்னு தான் நினைச்சேன், ஆனா அப்படி கிடையாது, அவர் ரொம்ப நல்லவன், என் நண்பன், அவனை நான் காப்பாத்தணும்னு சொல்றான். அப்பதான் அவரும் திரும்பி பேசுறாரு, நீ ஒரு நல்ல உள்ளம் கொண்டவன், உன் நண்பனை நீ தான் காப்பாத்தணும், போய் காப்பாத்துன்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து மறைஞ்சிடறாரு. இமேஜினேஷனை விட்டு வெளியே வந்தா இவன் இன்னும் அந்த கொடியில தான் மாட்டிருக்கான். அதெல்லாம் பிச்சு போட்டு அந்த இடத்துல இருந்து பஞ்சா பறக்குறான் பாருங்க. கோவம் அவன் கண்ணுல தெரியுது. அந்த டைனோசர்ஸ் எல்லாம் தேடி அந்த இடத்துக்கு போறான். ஸ்பாட் ஒரு மர பொந்துல மாட்டிக்கிட்டு இருக்கு. அந்த பறவை டைனோசர் எல்லாம் இவனை சுத்து போட்டுட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு வந்த ஆர்லோ அவங்க 3 பேர் கூடயும் சோலோவா சண்டைக்கு போறான். பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல டைனோசர் மாதிரி கஜ்ஜிக்க அந்த பறவை அரண்டு பாக்குது. இதுக்கு மேல இங்க எந்த வேலையாவாதுன்னு சொல்லி தப்பிச்சு போக மரக்கட்டை எடுத்து பலமா தூக்கி போட அந்த பறவை டைனோசர் கழுத்துல ஏற்பட்டு நாக் அவுட் ஆயிடும். எல்லா பிரச்சனையும் ஓவர்னு திரும்பி பார்க்கும்போது அங்க இருந்து வெள்ளம் வருது. அவங்க அப்பாவை இழந்த மாதிரி இவனை இழந்துடக்கூடாதுன்னு சொல்லி அவனோட பயத்தை தூக்கி எரிஞ்சு ஸ்பாட்டை நோக்கி ஓடுறான். இவன் ஸ்பாட்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடியே வெள்ளம் வந்து அடிச்சிருது. 2 பேரும் ஒரு அருவில இருந்து கீழே விழுந்துடுறாங்க. ஸ்பாட்டை எப்படியோ தேடி கண்டுபிடிச்சு கரைக்கு கூட்டு வந்துடுறான். ஆனா மூச்சு இல்ல. ஐயோ அப்படின்னு ஃபீல் பண்றதுக்குள்ளே மூச்சு வந்துடுது. ஏன்னா அடுத்த பாட்டி இவனை வச்சு ஓட்டணும்ல. இவங்க 2 பேரும் சேர்ந்து மேல மேல ஏறுறாங்க. ஆர்லோ ஃபைனலி அவன் வீட்டை கண்டுபிடிச்சிடுறான். அப்படியே சைட்ல திரும்பி பார்த்தா ஏற்கனவே மனுஷன் உருவத்துல ஒருத்தனை பார்த்தோம். ஆனா இப்ப அவன் கூட 2-3 பேர் இருக்காங்க. அவங்க யாருன்னு பார்க்க போக ஸ்பாட்டுக்கு அவங்கள மாதிரி இருக்கிறதுனால அவங்கள பிடிச்சு போகுது. அவங்களுக்கும் ஸ்பாட்டை ரொம்பவே பிடிச்சிருக்கு. என்னதான் எனக்கு ஒரு ஃபேமிலி கிடைச்சாலும் நான் ஆர்லோவோட தான் போவேன் அப்படின்னு அவனோட முதல்ல ஏறி உட்காந்துக்கிறான். ஆனா ஆர்லோ, உனக்கு இந்த மனுஷங்க தான் குடும்பமே, நீ இவங்க கூட தான் இருக்கணும்னு சொல்லி அவன் அந்த கூட்டத்துல வச்சு அவங்கள சுத்தி வட்டம் போட்டு காட்டுறான். இது என்னன்னா, அன்னைக்கு ஒரு நாள் கடற்கரையில குடும்பத்தை பத்தி பேசும்போது 4 குச்சிகளை ஊண்டி வட்டத்தை போட்டு காமிச்சிருப்பான். அததான் இங்கேயும் சிம்பாலிக்கா சொல்றான். 2 பேருமே பிரியா மனதுடன் பிரிஞ்சுக்கிறாங்க. யாரும் இந்த பிரியான்ற காமெடி போட்டுலாம் வரக்கூடாது. ஆர்லோவுமே அவன் வீட்டுக்கு போயிடுறான். ரொம்ப நாளா இவனை காணாம இவங்க அம்மா தவிச்சு போயிருக்காங்க. சோ இவனை பார்த்ததும் ஓடி வந்து கட்டி பிடிக்கிறாங்க. இப்ப இவங்க எல்லாரும் அந்த சோளக்கரதெல்லாம் ஸ்டோர் பண்ணிருக்க இடத்துக்கு வராங்க. ஆர்லோ அவனோட பயத்தை கொண்டு ஒரு சாதனையை பண்ணிருக்கிறதால இப்ப அவனுமே அவனோட ஃபுட் பிரிண்ட்டை வைக்க முடியும். அப்படியே இந்த அழகான ஃபுட் பிரிண்ட்ஸ்ல கதை முடியுது. மோரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா, நம்ம எல்லாருக்குள்ளயுமே பயம் இருக்கும். நாம யாரு நமக்கு தெரியாத வரைக்கும் அது நம்மளை விட்டு போகாது. சோ இந்த மாதிரி ஃபீல் குட்டான மூவிஸ் நீங்க பாக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து என்ன படம் போடலான்னு கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. குரல் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குல்ல. ஸ்டார்டிங்ல நல்லா கீச்சு கீச்சுன்னு இருந்த குரலே போக போக கரடு முரடா மாறிடுச்சு. சாரி ஃபார் தட். ஓகே, டாடா பை.